ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வெயில் காலத்தில் உடம்பு சூடாகுது, தாகம் அதிகமாக இருக்குது, சோர்வு போகவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த ஒரு சாதாரண துளசி செடி போதுங்க உங்கள் குடும்பத்தையே ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அதுவும் நம்ம ஜூஸில் குடிக்கிற சப்ஜா விதை, அந்த விதை இந்த துளசி செடியிலிருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இது தெரிஞ்சதும் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் உடனே உங்களோட ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ போடுறேன். இந்த ஒரு செடி நம்ம வீட்டில் வளர்த்தா உடல் சூட்டை குறைக்கலாம், குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம், வெயில் தாக்கத்திலிருந்து காப்பாற்றலாம், வீட்டிலையே சப்ஜா விதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கையாகவே. இந்த வீடியோவில் துளசி செடி எப்படி வளர்க்கணும், மண் கலவை எப்படி தயாரிக்கணும், எவ்வளவு வெயில் வேணும், எவ்வளவு தண்ணீர் ஊற்றணும், எப்போ விதை வரும், சப்ஜா விதை எப்படி எடுக்கணும், எப்படி சாப்பிடணும், எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாதாரண செடி கிடையாது, இது ஒரு மெடிக்கல் பிளான்ட்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதோட இலை சளியை குறைக்கும், இருமல் குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆனால் இதில் இருக்கிற விதை அதுதான் இன்று நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷலான விஷயம். அந்த விதையை தான் சப்ஜா விதைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜூஸ் கடையில், ஃபலோடா, ரோஸ் மில்க், கூல்ட்ரிங்க்ஸில் போடுற இந்த பிளாக் கலர் விதை தான் சப்ஜா சீடு. இப்போ நிறைய பேர் டெரஸ் கார்டனிங்கில் பண்ணுறாங்க. அதில் இந்த துளசி செடி கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், சீக்கிரம் வளரும், அதிக கேர் தேவையில்லை, வெயில் காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை மாதிரி வெயில் அதிகமாக இருக்கும் இடத்துல கூட இந்த செடி நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். க்ரோ பேக், பக்கெட், பெயிண்ட் பக்கெட், வாட்டர் கேன் எதுனாலும் வளர்க்கலாம். நான் இப்போ 25 லிட்டர் வாட்டர் கேனில் வளர்க்குற மெத்தட் சொல்கிறேன். முதல்ல நல்லா ட்ரெயின் ஹோல் போட்டு, அந்த வாட்டர் கேனில் ட்ரெயின் ஹோல் போட்டு நம்ம மேலே ஒரு லேயர் காய்ந்த இலைகளை போட்டுக்கோங்க. அப்போ தான் வேரல்கள் இருக்காது. மண்கலவை எப்படி தயாரிக்கணுன்றதை சொல்கிறேன். 40% ரெட் சாயில் எடுத்துக்கோங்க. கொக்கோபிட் 30%, 30% மண்புழு உரம், இல்லைனா மாட்டுத்தொழு உரம், இல்லைனா ஆட்டுத்தொழு உரம் எடுத்துக்கோங்க. இதோட வேப்ப முன்னாக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மண்கலவை யூஸ் பண்ணி நம்ம அந்த வாட்டர் கேனில் நிரப்பி விதை விதைச்சி அந்த விதையை தூவிட்டு மேலே லைட்டாக மண்ணை தெளித்து விட்டுருங்க. அப்படியே தூவுற மாதிரி பரப்பி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுற வேண்டியதுதான். 5லேருந்து 7 நாளில் நல்லா முளை விட்டு வளர ஆரம்பிக்கும். இந்த செடிக்கு அதிக தண்ணீர் தேவையில்லைங்க. மண் ட்ரையாக ஆனால் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அதிக தண்ணீர் விட்டால் ரூட் உங்களுக்கு அழுகிரும். சன்லைட் 4 முதல்ல 6 மணி நேரம் இருந்தால் போதும், டைரக்ட் சன்லைட் போதும். ஆனால் அதிகமான சம்மர் காலத்தில் நம்ம கொஞ்சம் ஷேடாக நிழல் பகுதியான இடத்துல வளர்த்தா போதுங்க. 15 நாளுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரம், மண்புழு உரம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு உரம் போட்டால் செடி நல்லா வளருங்க. 40 முதல் 60 நாளில் பூ வர ஆரம்பிக்குங்க. அந்த பூ ஸ்லோவாக ட்ரை ஆகும், ப்ரௌன் கலரில் ஆகும். அப்போ தான் அந்த ஃப்ளவரை நம்ம கட் பண்ணி எடுத்து கையில் தேய்ச்சி பார்க்கணுங்க. தேய்ச்சி பார்க்கும்போது நல்ல பிளாக் கலர் சீடு கீழே விழும், இல்லைன்னா நம்ம கையில் தேய்க்கும் போது தெரியும். அதுதான் சப்ஜா விதைங்க. இதை நல்லா இதெல்லாம் நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம அதை கட் பண்ணி எடுத்து நான் காட்டியிருக்கிறது போல் ஒவ்வொன்றா உருகி எடுங்க. உருகி எடுத்துட்டு அது நல்லா பொறுமையாக காய்ஞ்ச பகுதிகளை மட்டும் நல்லா உருகி எடுக்கணும். அந்த பூ மாதிரி இருக்கிற இடத்த எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இலைகள் கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சோண்டு துளசி இலைகளும் இருக்கும். அந்த இலைகளெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக எடுக்க வேண்டியதுதான். எடுத்ததுக்கப்புறம் ஒரு முரத்தில் போட்டு நல்லா தேய்ச்சி கொடுங்க. நல்லா தேய்ச்சி கொடுக்க தான் அந்த கருப்பு கலர் சீடு சப்ஜா விதை தனியாக வருங்க. கொஞ்சம் மட்டும் நீங்கள் விதைக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்க்கு, நம்ம என்னென்ன கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ தயாரிக்கிறோமோ வீட்டில் அதில் ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாங்க. தண்ணியில் கூட, குடிக்கிற தண்ணியில் கூட ஆட் பண்ணி போட்டு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அதை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப இந்த சப்ஜா விதை உடல் சூட்டை குறைக்குங்க, வயிறை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்குங்க, வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க, செரிமான கோளாறு பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. இதை நம்ம குடிக்கும்போது ஜம்மரில் கண்டிப்பாக நம்ம இது யூஸ் பண்ணி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. மில்க்கு பாலோட கலந்து குடிக்கலாம், ஜூஸில் கலந்து குடிக்கலாம், ஃபலோடாவில் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ஒரு சிறிய துளசி செடி வளர்ப்பதால் நம் குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். வெளியில் வாங்குகிற கூல்ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே நேச்சுரலாக தயாரித்து குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம கையால் வளர்த்த இந்த ஆர்கானிக் சப்ஜா விதை இந்த சம்மரில் கண்டிப்பாக இந்த செடியை வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் துளசி செடி இருக்கா இல்லையா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி சப்ஜா விதை எடுத்து கூல்ட்ரிங்க்ஸில் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சப்ஜா விதையை வச்சு என்னென்ன கூல்ட்ரிங்க்ஸ் எப்படி தயாரிக்கலாம், இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த சம்மரில் கண்டிப்பாக இந்த செடியை நீங்களும் வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் துளசி செடி கண்டிப்பாக இனிமேட்டு இந்த வீடியோவை பார்த்து வளர்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.